Hi guys, welcome to Driving Tamizha. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா டாப் 5 எலக்ட்ரிக்கல் பைக். போன வாட்டி நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. என்னென்ன எலக்ட்ரிக் பைக்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்கிறத பாருங்கள். இதை பார்த்துட்டு கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படிங்கிற பைக்கு. இது ஹைதராபாத்தில் லான்ச் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அதே போல் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான். அதனால இதுக்கு லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா, அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு அப்படி கொடுக்குறாங்க. ஃபுல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 hours வருது. அதே போல் அதுக்கப்புறமா இதோட டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். நீங்கள் லுக் வைஸ் பாருங்கள், உங்கள் ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த பைக் எடுக்கிற போல இருந்தால் நீங்கள் இதை எடுக்கலாம். இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு தான், 50,000 தான் வருது. ஓகே, அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா கபேரா KM 4000. இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா FZ அது போல் அந்த ஒரு லுக் வருது பார்க்குறது. எனக்கு FZ பொறுத்த வரைக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு யமகால. ஸோ அப்படின்னு தோணும். அதே போல் இந்த பைக்லையும் இதே போல் அந்த ஒரு தாட் அப்படியே வருது. என்ன அது கியர், இந்த கியர் இல்லை, அப்படி தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி அது ஒன்றா தான் இருக்குது. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் தருது. ஃபுல் ஹவர்ஸ் சார்ஜ் போடுறது எவ்வளோ டைம்னா 6.5 மணி நேரம். ஸோ 6.5 மணி நேரம் நீங்கள் ஃபுல் ஹவர் சார்ஜ் போகணும். இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 50 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா அதில் வந்து 80% சார்ஜ் ஏறும். ஓகேவா, அதே போல் இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா FZ. ஸோ இது போல் தான் தருது. அதே போல் இதோடைய ப்ரைஸஸ் பார்த்துருவோம். 1,30,000 1,40,000 வரைக்கும் சேல்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா பிரானா கிராண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே வந்துட்டு இப்போ ஷோரூமில் இருக்குது ஓடிட்டுருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர். ஸோ இங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் இருக்குது. இதில் இன்னொரு மெயினாக ஒரு சொல்லணுன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000. ஆனால் நீங்கள் அந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் புக்கிங் பண்ணுறீங்களா ஆன்லைனில். ஸோ புக்கிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 மரக்கன்றுகளை நெட்டு வச்சு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க சென்ட் பண்ணிங்கன்னா அந்த 25,000 தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க. அதாவது 25,000 லெஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த 10 மரக்கன்று நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்து அவங்களுக்கு அனுப்புனா மொத்தமாக 2 லட்சம் தான் வரும் அந்த பைக்கு. அப்படி நீங்கள் மரக்கன்று நெட்டு வச்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அதே போல் இது FZ 250 அந்த ஒரு லுக் வைஸ் வருது. ஸோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் காட்டுறேன். அதே போல் டிஸ்க்கு, ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது. சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 126 வரைக்கும் தருது சொல்கிறாங்க. சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் வரைக்கும் வருது. ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஓகே, அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா ஜாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அப்படிங்கிற மாடல் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான். அதனால் உங்களுக்கு லைசன்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தேவைப்படாது. அதே போல் இதோடைய சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் சார்ஜிங் ஹவர்ஸ் ஆகுது. சஸ்பென்ஷன் இருக்குது. அதே போல் டிஸ்க்கு, LED கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 98,000 வருது. ஸோ நான் சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தன்வால் எலக்ட்ரிக்கல். இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா TVS XL போலவே இருக்குது. இது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான். அதனால் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனு லைசன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு வந்துட்டு 2 டைப் வந்துட்டு பேட்டரி தராங்க, லெட் அண்ட் லித்தியம் பேட்டரி தராங்க. இதுக்கு தகுந்த போல் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 to 4 hours வரைக்கும் சார்ஜ் நம்ம போடலாம். அதாவது உங்களுக்கு லோவாக ப்ரைஸஸில் வேணால் லெட் ஆசிட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைஃப் அதிகமாக வேணும் அப்படின்னா லித்தியம் பேட்டரி அந்த ஒரு ரேஞ்சில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த போல் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் மாறும். இப்போ வந்துட்டு மொத்தமாக 3 to 4 hours சார்ஜ் போகிறதுனால உங்களுக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ தரும்னா 70 to 120 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும். அது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த போலவும் மாறும். ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் வந்துட்டுருக்கு. ஓகே ஃபைஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்காகனா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். நம்ம இந்த பைக்கு தான் வாங்கணும் நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுடைய விஷயம் தான் அது. அதை போய் பார்த்து வாங்குங்க. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம். அதில் வந்துட்டு 5 பைக் போட்டிருப்போம். இதில் ஒரு 5 பைக்கு, மொத்தம் 10 பைக் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்ட் 3 பார்ட் 4 வருது. ஸோ அதில் நம்ம வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மைலேஜ் இது வந்துட்டு இப்போ 93 லிட்டர் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பைக் நோக்கி போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பைக் ஆகட்டும், பெட்ரோல் போட்டு அந்த ஒரு பைக் ஆகட்டும், அதை நீங்கள் வந்துட்டு ஓட்டணும். ஸோ யாரோ சஜஷன் கேட்காதீங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக போகிறீங்கன்னா ஓகே ஃபைன், காலை போக போகிறோம், ஈவினிங் வர போகிறோம், அதுக்கு நான் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கொரியர் அந்தமாரி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பைக்கு உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மனசை வச்சுக்கோங்க. ஏன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பைக் எங்கே நின்னாலும் பெட்ரோல் போட்டுக்கலாம், பெட்ரோல் வண்டி. ஆனால் பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாச்மெண்ட் பேட்டரி அப்படிங்கிறதுனால ஒரு டைம் சார்ஜ் பண்ண முடியும். இதே வந்துட்டு பேட்டரி வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கிற மாரி இந்த 2 பேட்டரி இருக்கும். ஸோ அது போல் நீங்கள் யோசிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அப்படின்னு யோசிச்சு பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த பைக்குல தானே